அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க வந்திருக்கிறது ஒரு 5 ஏக்கரா தோட்டங்க. தார் ரோடு பேஸு, கிணறு, போர் என அனைத்துமே உண்டு. அதாவது 5 ஏக்கராவில் பிரித்து கூட வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ஏக்கரா 2 ஐட்டம் பிரித்து வாங்கிக்கலாம். 3 ஏக்கரா ஒரு ஐட்டம் அப்படியும் பிரித்து வாங்கிக்கலாம். என்னென்னா இந்த 3 ஏக்கரா வாங்கினா தார் ரோடு பேஸ் வந்துடுது. இந்த ஒவ்வொரு ஏக்கரா தனியாக வாங்கணும்னா அதுக்கு 16 அடி தடை போட்டு தனியாக பிரித்து கொடுக்குறாங்க. எல்லாத்துக்குமே தண்ணி சௌகரியத்தோடு தான் கொடுக்குறாங்க. இந்த 16 அடி தடம் இப்படி தார் ரோட்லேருந்து ஒரு ஓடை போகுது. அந்த ஓடையிலேருந்து இந்த மஞ்சள் கல் இருக்குதுங்களா, 2 கல்லுமே, அந்த 2 கல்லுக்கு தான் 16 அடி தடம். இதில் இந்த தடத்தில் போய் லெஃப்ட் அந்த சோளம் போட்டுக்கல, அந்த சுலுக்காணி சோளம், அந்த தென்னை மரத்துக்கிட்ட அதுவும், இந்த பக்கம் கிணறு, அதுக்கு பக்கத்தில் சோளம் போட்டுக்கல அதுவும், ஒவ்வொரு ஏக்கரா தனித்தனியாக. இந்த ரோட்டுக்கு லெஃப்டில் ஒரு ஏக்கரா, ரைட்டில் ஒரு ஏக்கரா தனித்தனியாக கொடுக்குறாங்க. இந்த தார் ரோட்டிலேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஐட்டம் 3 ஏக்கரா. அவர் ஒருத்தர் நடந்து போகிறாரு பாருங்க, அந்த பகுதி 3 ஏக்கரா. அந்த தென்னை மரத்து வரைக்கும் அது வேணாலும் வாங்கிக்கலாம். இல்லை டோட்டலாக 5 ஏக்கரா வேணாலும் வாங்கிக்கலாம். கிணறு, போர் எல்லாமே இருக்குது. ரேட் ஒரு ஏக்கர் 80 லட்ச ரூபா சொல்கிறாரு. குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர் ஃபைனல் 80 ரூபான்னு சொல்கிறாரு. ஆனால் குறைச்சி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் போயிட்டுருக்கிறது 16 அடி மணத்தடம். இந்த பிரித்து கொடுக்கறதுனால பார்த்தீங்கன்னா அந்த கிணத்துக்கு போகிறதுக்கு 10 அடி தடம் பொதுவில் கொடுத்துருக்குறாரு. கிணறு கூட்டில் இருக்குது. இது நம்ம 10 அடி தடத்தில் கிணத்துக்கு போயிட்டுருக்குறோம். கிணறு அண்ணன் தம்பி 2 பேர்த்துக்கு. தம்பிக்கு ஒரு பகுதி, அண்ணனுக்கு ஒரு பகுதி. இப்போ ஒரு பகுதி தான் விற்குது. கிணறு சரிபாதி கூட்டில் வந்துடுது. இப்போ 5 ஏக்கர் முழுசும் வாங்கிட்டால் கிணத்துல சரிபாதி கூட்டு, பிரித்து வாங்கினா அதில் தனியாக கூட்டு வரும். இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணாமல் இருக்கிறாரு. அவங்க விற்கணுங்கிற காரணத்தினால பக்கத்தில் பார்த்திங்கன்னா குச்சிக்கிழங்கு, வெங்காயம், வாழை எல்லா வெள்ளாமையும் பண்ணியிருக்கிறாங்க.
மொத்தமாக தென்னை மரம் வந்து ஒரு 100 மரம் வந்துடுதுங்க. அதில் வந்து தம்பிக்கு ஒரு 50 மரம், அண்ணனுக்கு ஒரு 50 மரம் அப்படி பிரித்து வந்துடுது. அவங்க காட்டுக்குள்ளே 50 மரம். இந்த 16 அடி தடத்தில் வந்து அவர் தம்பிக்கு வந்து அந்த விற்காத பாகத்துக்கு இதில் போய்க்கிறது, தம்பியோடைய காட்டுக்கு. இந்த குறகாடு, அதாவது வெறுங்காடாக பார்க்குறது தான் வந்து அண்ணனோடது, அதாவது சேல்ஸ் பண்ணுற காடு. அந்த தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாரு ஒவ்வொரு ஏக்கரான்னு சொன்னாங்கல்ல, அதனுடைய ஒரு பகுதி இது. அதுக்கு ஒரு போர், 100 ஏக்கர். ஓ ம். இந்த காலி இடம், அதாவது இந்த வெறுங்காடு இருக்குது பார்த்திங்களா, அந்த தென்னை மரம் தொழுக்கத்துக்கு அந்த தென்னை மரம் இந்த காட்டுக்கு சேர்ந்தது தான். இதில் ஒரு போர், ஒரு சர்வீஸ் தனியாக இருக்குது. இது வேணும்னாலும் தனியாக வாங்கிக்கலாம். ஒரு சச்சாதரமாக வந்துடுதுங்க. இந்த 2 ஏக்கராவில் எந்த பகுதி வாங்கிட்டிங்கனாலும் தனித்தனியாக வாங்கிக்கலாம். ஒவ்வொரு ஐட்டம் வந்து 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இப்போ குறைச்சி பேசுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தமாக தார் ரோட்டிலேருந்து வாங்கிட்டால் ஏக்கர் வந்து 80 லட்ச ரூபா சொல்கிறாங்க. இந்த கடைசியில் வந்து தனித்தனியாக ஒவ்வொரு ஏக்கரை வாங்கிட்டால் ஒரு ஏக்கர் 60 லட்ச ரூபா சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம். எல்லாத்துக்குமே சௌகரியம் உண்டு, தண்ணி சௌகரியம் உண்டு, போரு வசதி, சர்வீஸ் எல்லாமே இருக்குது. இந்த தடம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுதுங்க, இதோட காட்டோட முடிகிறதில்ல. இந்த பக்கம் வந்து ஊருக்கு போகுது இந்த தடம், அதனால் ஊரில் போய் ஜாயிண்ட் ஆகிக்குது. அங்கேருந்து வந்தாலும் இந்த பக்கம் வெளியில் போய்க்கலாம். இந்த காட்டுக்கோசரம் தாங்கிறது இல்லை, இதுலேயும் போய்க்கலாம், இந்த வழியாக வந்துக்கலாம். போக்கு ரோடு தான் அது. இந்த தோட்டம் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தோட்டம் எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாங்க, ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் மயிலம்பாடிக்கிலிருந்து உலகடம் போகிற வழியில் அமைஞ்சிருக்குதுங்க. பிடிச்சிருந்துச்சின்னா கூப்பிடுங்க, பேசிக்கலாம். தனித்தனியாக ஒவ்வொரு ஏக்கரை வேணாலும் வாங்கிக்கலாம், 5 ஏக்கர் வேணாலும் மொத்தமாக வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கினா தார் ரோட்டிலேருந்து ஒரு ஏக்கர் 80 லட்ச ரூபா சொல்கிறாரு. இந்த கடைசி பகுதியில் ஒவ்வொரு ஏக்கரா 16 அடி மணத்தளத்தில் வாங்கினா ஒரு ஏக்கர் 60 லட்ச ரூபா சொல்கிறாரு, தனி சௌகரியத்தோடு. உங்களுக்கு எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம்.
இந்த தோட்டம் பிடிச்சிருந்துச்சின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள், பேசிக்கலாம். டிஸ்கிரிப்ஷனில் மீதி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுக்குறேன், நம்பர் கொடுக்குறேன், கூப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.